சாரி. அவ்வளவுதான், நீங்க போலாம். அடுத்த வருஷம் நான் உங்களை பார்க்கும்போது குழந்தை குட்டியோட பார்க்கணும். சாமி சரணம். 2 பேரும் 100 வருஷம் வாழணும். போங்க போங்க. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி போகுதடி. காலம் போனா செத்து தொலை வேண்டியதானே? எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிரு? சத்யா சத்யா சத்யா. சோ என்ன? உனக்காக வாசல்ல அக்கறையோட வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீ இப்படி பேசுற? உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் இன்னும் சாப்பிடல. இதான் பிரச்சனையா? அது முதல்ல சொல்லி தொலை வேண்டியதானே? டா இல்ல 200 ரூபா இருக்குது, போய் சாப்பிட்டு போ. சத்யா என்னத்துக்கு கத்துறப்போ? காசு இல்லாம சாப்பிடாம இருக்கேன் இவ்வளவு நேரம். இல்லையா பின்னா? உனக்கு அடிபட்டுச்சுன்னு கேள்விப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். ஆனா அது நீ இல்லன்னு தெரிஞ்ச உடனே அப்பத்துல இருந்து ஒழுங்கா சோறு தண்ணி இல்லாம இருக்க தெரியுமா? உன்னை கண்ணுல பார்க்காம சாப்பிடக்கூடாதுன்னு நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அடிபடலன்னு தெரிஞ்ச உடனே கொட்டி வேண்டியதானே? அப்புறமா என்னத்துக்கு வெயிட் பண்ணிடுறா? என்ன சத்யா, நான் பிரியமா பேசுனா நீ பிரிச்சு பிரிச்சு பேசுற. அந்த அலைகள் ஓய்வுல படத்துல ராதாவுக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு கார்த்தி வாண்டடா அக்குளுக்குள்ள வெங்காயத்தை வச்சுக்கிட்டு காய்ச்சலை உருவாக்குவார்ல, அது மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா நானும் கஷ்டத்தை உருவாக்கிக்குவேன். டேய் என்ன டென்ஷன் ஆகாத. தூங்க போற நேரத்துல ரத்தத்தை பார்க்க வேணான்னு நினைறேன். என்ன பார்க்க வச்சிடாத. என்ன சத்யா இவ்ளோ நேரம்? அது ஷூட்டிங் முடிஞ்சாதானே அத்தை வர முடியும். உனக்கு தான் ஷூட்டிங் இல்லைன்னு மாறி சொன்னானே. ஆமா, டாட் கூட ஷூட்டிங் இல்லைன்னு சொன்னாரு. ஆத்தாலும் அவனும் எப்படியோ மோப்பம் பிடிச்சிடுறாங்களே. தபாரு ஷூட்டிங்னு சொல்லிட்டு எங்க போயிட்டு வர? நான் என்ன போயா சொல்றா? ஷூட்டிங் தான் போனா. சரி, என்ன படம்? அது வந்து ஒரு இங்கிலீஷ் படம். இங்கிலீஷ் படமா? ஆமா சத்யா, நம்ம ஊர்ல எப்படி இங்கிலீஷ் படம் எடுப்பாங்க? இந்த டைட்டானிக் படம்ல அதுல ஹீரோயினியா நடிச்சாங்களா? அடாம நம்ம ஜாக் ரோஸ். அவங்க இப்போ டைட்டானிக் 2 படத்துல ஜோடியா நடிக்கிறாங்க. அதுல ஜாக்கும் ரோஸும் குழந்தை வரம் கேட்டு சமயபுரம் மாரியம்மன் கோயில்ல தீமறிகிற மாதிரி சீன். அதனாலதான் இந்த அப்பாவோட தானியம். ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்களும் கொஞ்சம் வேண்டிக்கோங்க அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு. வேற எந்த கன்ஃபியூஷனும் இல்லை, வேற எந்த குழப்பமும் இல்லை. ஓகே, பாய், குட் நைட். ஜாக்கும் ரோஸும் புள்ளவரம் கேட்டு தீ மிதிக்கிறாங்களாம். அது எப்படிமா? அவங்க தீ மிதிச்சாயினா தண்ணிய மிதிச்சாயினா நீங்க 2 பேரும் எப்ப கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட வாழ போறீங்க? நானே கவலையில இருக்கிறேன். இப்ப ரொம்ப முக்கியம் இந்த கேள்வி. போடா போய் படுத்து தூங்கு. சத்யா சொல்றது எதுவுமே லிங்க் இல்லாம இருக்கு. இவ எதையோ மறைக்கிறா, கண்டுபிடிப்போம். கண்டுபிடிக்காம விட மாட்டாங்க.
ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா? அந்த வீட்டில் எல்லாம் எந்திரிக்கிறதுக்குள்ள சத்யா அங்கே போகணுமே. என்ன பண்ணலாம்? ஹலோ, எது ராத்திரி நேரத்தில் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ற? என்னது ராத்திரி நேரமா? மணி 5:30 விடிய போகுது. காலையில் நித்யாவோட ஃபேமிலி எந்திரிக்கிறதுக்குள்ள நீ அங்கே இருக்கணும்ல. சரி சரி, நீ கிளம்பி தெருமோனைக்கு வந்துட்டு கால் பண்ணு, நான் வரேன். கோவத்தை கலப்பாத, நான் உங்கள் வீட்டு வெளியில தான் இருக்கேன். ஆ ஊட்டாண்டி அருகிறா? ஆமா, சரி சரி இரு, நான் 2 நிமிஷத்துல வந்துடுறேன். சீக்கிரம் வா. நிம்மதியா தூங்க கூட முடியல. தடிமாடு தடிமாடு நந்தி மாதிரி குறுகால பத்துன்னு இருக்கிறான் பாரு. டைம் வேற ஆயிடுச்சு, அவன் வேற வெயிட் பண்ணிடுறான். இப்படி பத்துன்னு இருக்கிறான் தடிமாடு. என்ன பண்றது? சத்யா, ஒரு வழியே இல்லை, தாண்டி போயிட வேண்டியதான். ஐயோ, யாரா கால விழுந்தா? ஐயோ, பயங்கரமா வலிக்குதே. ஐயோ, டேய், தூக்கமா கூட நிம்மதியா விட மாட்டீங்களா? ஐயோ, கண்ணி பையன் கண்ணியா படுக்க. ஐயோ, பாதுகாப்பு இல்லடா. அப்பா, ஐயோ சாமி, பார்த்துக்கடா டேய். ஐயோ, என்ன ஆமிங்க. அப்பா சுபா, ஃபோன் ரிங் அடிக்கிறது கூட தெரியாம அப்படின்னா தூக்கம் விடிஞ்ச அப்புறம் கூட ஒரு பொண்ணு இப்படியா தூங்குவாங்க? தினமோ ஊட்டாம்பளை மாதிரி ஓவரா அதிகாரம் பண்றா. புடவை கட்டுறது பொம்பளைங்களுக்குலாம் எவ்வளவு கஷ்டமான வேலை தருமா? உனக்கு கஷ்டம் சொல்லு. இப்ப எதுக்கு வம்புக்கு நின்று இருக்கிற? இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படி? நித்யாவோட அம்மா எல்லாம் காலையில 6 மணிக்கு எந்திரிச்சிருவாங்கன்னு உனக்கு தெரியாது? நித்யாவை காணும் தேடினா என்ன பண்றது? அதுக்கு நான் என்ன பண்றது? கரெக்ட் டைத்து எழுப்பாதது உன் தப்பு. சாமா நோய் நோய். திடீர்னு 3ஆம் மனுஷமே பேசுற. உன்னால் தான் இவ்வளவு பிரச்சனையுமே. ஏதா சொல்லேரு, இப்படியே பேசினா விஞ்சிரும். பரவாயில்லையா? கிளம்பு. எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். கேட்க முடியாது. இப்படியே வாய் பேசிட்டே வா. இதெல்லாம் அக்கா எங்க போயிட்டா? மணிக்கெல்லாம் எழுந்திருச்சுருவா. ஆனா ஒரு லைட்டையுமே போட காணும். எங்க போயிருப்பான்? எங்கேயும் காணும். என்ன பூர்ணி இப்படி தூங்கிட்டோம்? இன்னைக்கு 10 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபுட் டெலிவரி வேற பண்ணணும். ஆமா மாமா, இந்த நித்யா 5 மணிக்கு அலாரம் வைப்பா. அப்ப நானும் எந்திரிச்சிருவேன். இன்னைக்கு அலாரமும் அடிக்கல. என்னது லாக் பண்ணாம இருக்கு? அக்காவை எங்கேயும் காணோம். வெளியவும் காணுமா? இவ ஒருத்தி, அவ எங்கேயாவது இருப்பா, போய் பாரு போடி. எங்க போயிருப்பா? எல்லா இடத்துலயும் தேடிட்டேனே.
நித்யாவை எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், காணும். ஆமா தாத்தா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், அவளை காணோம். என்னம்மா சொல்றீங்க? ஆமா தாத்தா, அக்காவை எங்கேயுமே காணும் தாத்தா. வெளியில எங்கேயாவது போயிருக்காளா? ஆ? என்ன பேசுற அன்னபூர்ணி? நித்யாவுக்கு இந்த நேரத்துல வெளியில என்ன வேலை? ஆனா கதவு ஓபனா தான் இருந்துச்சு. வாசல் தள்ளிக்கல, கோலம் போடல. ஐயோ, இந்நேரம் குளிச்சு முடிச்சு கோலம் போட்டு பூஜைக்கு ரெடியா இருப்பாளே, இன்னைக்கு என்னாச்சு அவளுக்கு? என்னாச்சுமா? இவ சொல்லாம கொள்ளாம எங்க போனான்னு தெரியல மாமா. ஐயோ, அக்காவுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு பயமா இருக்குமா? ஏய், வாய மூடு. என்ன பேச்சு நீ பேசுற? அன்னபூர்ணி, பிள்ளைங்க பயப்படுறது நியாயம் தானே. நித்யா நம்ம கிட்ட சொல்லாம இந்த வீட்டு வாசலை எப்பவாவது தாண்டி இருக்காளா? எதுனா பொருள் இல்லைன்னு மளிகை கடைக்கு போயிருப்பாளோ? இரு, நான் கடைக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன். சீக்கிரம் கிளம்பு, யாரை கண்டுபிடிச்சிட போறாங்க. போறேன், வெயிட் பண்ணு. உன்னை எப்போ பார்த்தனோ அப்போவே பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன சொன்ன? உன் மூஞ்சில முழிச்சதுல இருந்து நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன், நான் போறேன் அப்படின்னு சொன்னேன். ஏய், ஏய், விக். ஏய், இங்க வா. மண்டைய பாரு. ஐயோ, கிளம்பும் போது விக் இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டேன். வாய் மட்டும் அவ்வளவு நீளுது. உன் பக்கத்துல தானே உட்கார்ந்து வந்தேன், ஏன் நீ பார்க்க மாட்டியா? அப்ப மட்டும் உன் மூளை நான் மூளை கடையில இருந்துச்சு. ஏய், இந்த பாரு, நான் போய் எப்படியாவது சமாளிக்கிறேன். நீ என் வீட்டுக்கு போய் அந்த விக் எடுத்துன்னு வா. உன் வீட்டுல நான் எப்படி போய் எடுப்பேன்? எத்துதான் ஆகணும். போ, வேற வழியே இல்ல. நான் தேடி நிறுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் போயிடுறேன், நீ சீக்கிரம் எடுத்துன்னு வந்துரு, சரியா? ஏய், என்ன எப்படி சொல்லிட்டு போற? கிட்ட மாட்டிக்கிட்டு நித்யா, ஏய், எங்கடி போன? எனக்கு ஆச்சு, எங்க போன? நாங்க பயந்து போயிட்டோம் தெரியுமா? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? அது வந்து எல்லாரும் இப்படி மிரட்டினா நித்யா இப்படி பேசுவா? சொல்லுமா நித்யா, உன்னை காணோம்னு நாங்கெல்லாம் எப்படி பதறி போயிட்டோம் தெரியுமா? எங்கம்மா போயிருந்த? அது வந்து பூ பறிக்க போயிருந்தேன் தாத்தா. பூ பறிக்கவா? அதான் பூக்காரமா தினமும் பூ வச்சுட்டு போறாங்களே. அது அந்த செவரளி பூ அதுல இல்லையா, அதை பறிக்கிறதுக்காக தான் பக்கத்து தெரு வரைக்கும் நான் போயிருந்தேன். செவரளியா? ஓ, முருகனுக்கு செவ்வரளி பிடிக்கும்னு பறிக்க போனியாமா? ஆமா தாத்தா.
அத நீ சொல்லிட்டு போக மாட்டியா? ஆ சரி, செவ்வரளி பூ எங்க? அந்த செடியில பூவே பூக்கல. அதுக்கு எதுக்கு இவ்ளோ நேரம்? ஐயோ, இப்போ எதுக்கு இத்தனை கேள்வி? எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏய் நில்லு. எதுக்கு நீ முக்காடு போட்டுட்டு இருக்க? ஆமா, என்ன சொல்றது? காலங்காத்தாலேயே பூ வைக்காத வெறும் தலைய சூரிய பகவான் பார்த்தா குடும்பத்துக்கே ஆகாதான், கெடுதலாம். இத உனக்கு யார் சொன்னா? அது வந்து அவ ஏதாவது சாஸ்திர சம்பிரதாயம் கத்து வச்சிருப்பா, நீங்களும் கத்துக்கங்க. அதை விட்டுட்டு கேள்வி மாத்திரம் கேக்குறீங்க. நீ போம்மா. நல்ல தாத்தா, இப்படிதான் காப்பாத்தணும். சத்யா, ராமர் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி. அது மாதிரி நீ இருக்கிற இடம் தான் எனக்கு அயோத்தி. சத்யா, நம்ம சீக்கிரமா ஜோடி சேர்ந்துருவோம். சத்திய மூச்சுல முடிச்சுட்டு தாண்டா பத்ததவே பார்க்கணும். ஐயோ, என்ன பூகம்பமா? ஏறுவா மாடு. நீ என்னடா சின்ன குழந்தையா அங்கேயும் இங்கேயும் ஓடி கிடக்குற? இம்மா, காலங்காத்தால கடுப்பேத்தாதம்மா. மா, அடிச்சு வேகத்துல இருந்து உழுந்துட்டுமாங்க. டேய் கன்னியப்பா, உனக்கு இப்ப சரக்கு அடிக்கிற பழக்கம்லாம் வந்துச்சா? ஐயோ ஆண்டவா, அம்மா ஏமா நீ வேற? யாரா வந்து என் மேல மோதிட்டாங்கம்மா. என்னடா சொல்ற? யாரா உன்னை இச்சது? டேய், யாரையுமே காணமடா. அப்புறம் நான் என்ன போய் சொல்றேனா? எமோ, ஒருவேளை பேயா இருக்குமோ? பேயா? ஆமாமா. அம்மா, நான் காலையில தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ என் காலை மிதிச்சாங்கம்மா. இப்ப யாரோ வந்து இடிக்கிறாங்க. அப்படின்னா டேய் கன்னியப்பா, என்னடா ஆச்சு உனக்கு? இன்னாத்துக்குடா இப்படிலாம் பேசுனுகிற? ஏண்டா அந்த மந்திரவாதி கொடுத்த மைய பஞ்சாமிர்தம் நினைச்சுக்கின்னு வயசு நக்கிட்டியா? என்னமா நீ? யாரோ உள்ள அசைற மாதிரி இருக்குமா? என்னடா இது? ஐயோ, நான் சொல்லல, என்னை இடிச்சவன் உள்ளதான் இருக்கா. வாடா யாரு பார்க்கலாம். யாண்டா பயமுறுத்துற? சிவா, ஒப்பனே ஒரு குஸ்தி பயவானே, பயப்படாம வா. இன்னொரு அப்படி பயந்து சாவற. என்னைய சேர்த்து டென்ஷன் ஆக்குறான். ஐயோ அம்மா, கன்ஃபார்மா திருடுதாமா? டேய், திருடுறதுக்கு நம்ம வீட்ல என்னடா கீது? அதுவும் சத்யா ரூம்ல ஒண்ணுமே இல்ல. உள்ள சத்தியா இருக்காமா?